warahmatullahi wabarakatuh. நான் சொல்கிற வந்த விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம மக்கள்லாம் ரொம்ப தவறான வழியில் போயிட்டுருக்காங்க. இந்த மயக்க மருந்து, அதே மாதிரி கஞ்சா கடை இந்த மாதிரி ரொம்ப மோசமான வழியில் போயிட்டுருக்குறாங்க. நம்ம மக்களை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். ஒவ்வொரு ஃபாதரும் அம்மாவும், அப்பா அம்மாவும், அதே மாதிரி அத்தா அம்மாவும், அப்பா அம்மாவும் அவங்களெலாம் என்ன செய்யணும், மக்களை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும். காரணம் நம்ம மக்களை கொண்டு போகிறதுக்கு நிறையா கேங்கு காத்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம மதரசாவில் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம இங்கேருந்து ஓடி போயிடணும்னு நினைக்கிறோம் இல்லையா, எப்போயாவது இங்கேருந்து தப்பிச்சிடணும் அப்படி போகும்போது இந்த நம்ம போகும்போது நம்மளை கொண்டு போக கேங்கு காத்துட்டு இருக்கு. கொண்டு போயிட்டு என்ன செய்வாங்க, இந்த கடத்தல் கும்பலில் கொண்டு போட்டுருவாங்க. அப்படி மயக்க மருந்து, கஞ்சா கடத்தல் அப்படின்னு சரி அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் நம்ம போட்டுருவாங்க. அப்போ தான் சொல்கிறேன், மதரசாவில் படிக்கும்போது என்ன வந்தாலும் சரி நம்ம தாங்கணும். என்ன சோதனை வந்தாலும் என்ன செய்யணும், நம்ம பல்லு கடிச்சு பிடிச்சிட்டு அதை தாங்கணும். மற்றபடி போயிட்டீங்கன்னு வச்சிங்க, நம்ம கொண்டு போகிறது கும்பலுக்கு காத்துட்டு இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். காரணம் நமக்கு மறுமை நாளில் போகும்போது அத்தா அம்மா இந்த மாதிரி நல்லா என்ன வளர்த்தாங்க, எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வளர்த்தாங்க, நீ சொன்னபடி வாழக்கூடிய வழி காட்டியிருந்தாங்க, அப்படி மக்கள் தான் நமக்கு வேணும். அதே நேரத்தில் இந்த மக்களுக்கு அல்லாட சொல்லுவாங்க, யாரெல்லாம் இவங்க தான் என்ன கெடுத்துட்டாங்க, இவங்க தான் இந்த தவறானவங்களை கொண்டு விட்டாங்க, அப்படி சொல்கிற மக்களை ஆக்கிடக்கூடாது. அப்படி சொல்கிற மக்களை ஆக்காமல் இருக்கட்டும் நம்மளை. இது மாதிரி எல்லாத்தையும் இஷ்டப்படுற திருப்திப்படுற மக்களாகட்டும். இன்னும் சோதனை வந்தாலும் என்ன செய்யணும், நம்ம மக்களை ரொம்ப கவனமாக பார்க்கணும். இந்த காலகட்டம் ரொம்ப மோசமான காலகட்டம், கியாமத்து நாள் ஆகிட்டு இருக்குது கேட்டிங்களா. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உஷாராக இல்லைன்னா நம்ம மக்கள் வழி தவறி போயிடுவாங்க. அது ஆண் மக்களான பெண் மக்கள் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். அப்போ இன்றைக்கி வந்து அத்தா அம்மா சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க. அதாவது அவங்க சொல்கிறதான் இப்போ அடிமையான சூழ்நிலை ஆகிப்போச்சு. அத்தா அம்மா மக்களுக்கு நிலைமை ஆகிப்போச்சு. இப்போ அந்த மாதிரி நிலைமை மாற்றணும் கேட்டிங்களா. அப்போ நம்ம என்ன செய்யணும், அத்தா அம்மா சொல்கிறபடி செய்து நடக்கவும் செய்யணும். அவங்களுடைய மனசு புண்படாமல் நடந்துக்கணும். அது மாதிரி உஸ்தாதமாக உடைய மனசு புண்படாமல் நடந்துக்கணும். அவங்க திட்டினாலோ அடித்தாலோ விரட்டினாலோ என்ன வந்தாலும் சரி பல்ல கடிச்சு பிடிச்சி நின்றோம். எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் சரி, மதரசாவில் இருக்கும்போது நிறைய சோதனைகள் வரதான் சரி, படிக்க வேண்டாம் அப்படியே ஓடி போயிடுவோம். இந்த வருஷம் படிக்க அடுத்த வருஷம் சொல்ல ஏன் போகணும் வர வேண்டாங்க. அது செய்தான் நம்மளுக்கு தோண வைப்பான். செய்தான் அப்படிங்கிறது வெளியே தள்ளி விட்டுட்டு இங்கே நிற்காத ஓடி போய் சொல்லி கடைசியில் என்ன அவருடைய வாழ்க்கையே போயிடும். துணியாவும் கிடைக்காது, ஆகவும் கிடைக்காது. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். காரணம் இப்போ எல்லா இடத்துலையும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. எல்லா அக்கா அம்மாவுக்கும் ரொம்ப பயம். ஏது இந்த மக்கள் விஷயந்தான், குழந்தைங்க விஷயத்தில் அத்தா அம்மாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வழி தவறி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அத்தா அம்மா நம்ம புண்படுத்தக்கூடாது, நோம் பண்ணக்கூடாது. அத்தா அம்மா நம்ம திட்டினாலோ அடித்தாலோ என்ன சொன்னாலும் நம்ம என்ன செய்யணும், பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அம்மாவுடைய காலத்தில் தான் எங்களுக்கு சொர்க்கம் எங்களுக்கு அம்மா காலத்தில் தான் சொர்க்கம் இருக்குது. அப்படிப்பட்ட அம்மாவை நம்ம என்ன செய்யணும், ரொம்ப சந்தோஷமாக அன்பாக பார்த்துக்கணும். நீங்கள் அம்மாவை அக்கா அம்மா அடைஞ்சவங்க நீங்கள் எவ்வளோ நீங்கள் பார்த்து செஞ்சுட்டு காரியங்க. நீங்கள் எவ்வளோ தொழுவுங்க, எவ்வளோ நோம்பு வைங்க, எவ்வளோ அச்சு செய்யுங்க, எவ்வளோ சக்காத்து செய்யுங்க, ஒரு காரியம் கிடையாது. அத்தா அம்மாவை மனசை புண்படுத்திட்டு நீங்கள் கோடிக்கணக்கு விவாதம் செய்தாலும் இதெல்லாம் செய்யணுமா, கபூல் ஆக மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். புரியுதா. அப்போ அத்தா அம்மாவை சந்தோஷப்படுத்தணும், அதுக்கப்புறம் நம்ம விவாதம் செய்யணும். இப்போ நிறைய ஆளுங்க என்ன செய்கிறாங்க, அத்தா அம்மா ரொம்ப உபத்திரம் பண்ணுறாங்க, அவன் அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, அப்புறம் வந்துட்டு பின்னு தொழுகிறாங்க, நோம்பு வைக்கிறாங்க. அது விட்டு என்ன, ஆனால் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த அம்மா ஒன்று அது இறைவனை கேள்வி பண்ணுற மாதிரி அந்த மாதிரி செய்யக்கூடாது. அத்தா அம்மா அந்த மாதிரி பார்த்துக்கணும். காரணம் நம்ம மறுமை நாங்கள் தப்பிக்கணும்னு சொன்னால் அத்தா அம்மாவுடைய ஒரு உத்தரவு இல்லாமல் நம்ம தப்பிக்க முடியும். காரணம் அவங்களுடைய உத்தரவு இல்லாமல் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்போ என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளை கொண்டு போகிற கேங் காத்துக்கிட்டு இருக்குது கேட்டிங்களா. அந்த கேங்குக்கு தப்பிக்கணும்னு சொன்னால் மதரசா விட்டு போயிடக்கூடாது. மதரசாவில் இருக்கும்போது நம்ம நல்ல வெள்ளை துணி போடுறோம், வெள்ளை இது போடுறோம். ஆனால் வெளியே போயிட்டோம்னா அந்த துணி போடுறோமா, வேறு துணி போட்டு நடக்க வேண்டிய முடியெல்லாம் அப்படி வச்சு பண்ணி இந்த மாதிரி ஆகிப்போம்.
அந்த மாணவர் முத்தாயமாக நம்ம படிக்கிற அந்த எண்ணம் இதுவும் போயிடும், அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். பின்னாடி இந்த துணி ஷாப்லேயும் பலசர கடையிலையும் பின்ன அந்த ஒர்க் ஷாப்லேயும் போய் வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு ஆகுது. அதனால் அதான் நம்மளை காப்பாற்றட்டும். இதோட என்னுடைய உரையை நிறுத்திக் கொள்கிறேன். நான் கேட்டதும் நீங்கள் நான் சொன்னதும் நீங்கள் கேட்டதும் எல்லாம் அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். அந்த சாதியாக நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு செய்யட்டும். மறுமை நாள் ஆகத்தில் மறுமை நாள் உபகாரப்படுற ஒரு அமலை அல்லாஹ் செய்ய வைக்கட்டும்.